பாஸ்டர் இப்படி பண்ணலாமா? Hallelujah. Hallelujah. I was speaking to our pastor, Pastor Mohan. பாஸ்டர் மோகன் அவரிடத்துல பேசினேன். என்னடா அப்பாவை போய் பாஸ்டர் மோகன் சொல்றாருன்னு பாருங்களா? மரியாதை கொடுத்து, அதாவது கலம் பண்ணி பேசணுமா, அதனால பாஸ்டர் மோகன் சொல்றாரு. All through this week, இந்த வாரம் முழுவதும் through all the conversations, எப்பெல்லாம் அவர்கிட்ட பேசணுமோ the only thing that he said, அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, Chad, make sure that we lift the name of Jesus. சேர் நன்றாக புரிந்து கொள், இயேசுவை மட்டுமே நாம் உயர்த்த வேண்டும். Hallelujah. Hallelujah. ஏன் மோகனை அவரை பார்த்து இப்படி சொல்றாரு? ஒருவேளை அவரு கர்த்தருக்கு பிரியம் இல்லாத வேலை செய்யறதுனால கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும்பா அப்படின்னு சொல்லி தராரா? We have come to lift the name of Jesus. நாம் இங்கு வந்திருப்பது ஆண்டவராக இயேசுவை உயர்த்துவதற்கு. God does not dwell in buildings. ஆண்டவர் கட்டடத்திற்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் He அல்ல. dwells amongst the praises of his people. துதிகளின் நடுவே வாசம் பண்ணுகிறதே. Hallelujah. Hallelujah. புள்ள என்ன சொல்றாருன்னா, பில்டிங்குள்ளதான் ஆண்டவர் வாசம் இல்ல, துதிகள் நடுவுலதான் வாசம் பண்றாருன்னு சொல்றாரு. ஆனா நம்ம மோகன் ஐயாவோட நம்பிக்கையும் சரி, அவர் மக்களுக்கு சொல்றது என்னன்னா, வார சபைக்கு வந்தோம், அங்கதான் ஆண்டவர் வாசம் பண்றாருன்னு சொல்லி இந்த நாள் வழி சொல்லி வந்துடுறாரு. ஆனா புள்ள என்ன சொல்றாருன்னா, கட்டடங்கள்ல வாசம் இல்ல, துதிகள் நடுவில் வாசம் பண்றாருன்றதுக்காக தான் இப்போ அவங்க கட்டின அந்த பாபேல் கோபுரத்துக்கு கூட நியூ லைஃப் வர்ஷிப் சென்டர் தான் பேர் வச்சிருக்காங்க. ஆனா வாங்கின பணம் எல்லாம் என்எல்ஏஜி மக்கள் தந்து அந்த சபை பேர் கூட வைக்காம மோகன் ஐயாவோட பையன் வர்ஷிப் லீடரு, அவர் ஆரம்ப காலத்துல இருந்தே இந்த வர்ஷிப் கான்செப்ட் இதான் நடத்தி வந்ததால அவருக்கு இந்த வர்ஷிப் மயக்கம் இருக்கிறதுனால நியூ லைஃப் வர்ஷிப் சென்டர்னு பேர் வச்சிருக்காரு. அதனால ஒரு மோகன் ஐயாக்கு பிடிக்காம இருக்குமோ, அதனாலதான் அவர் பையனை கூப்பிட்டு அவருக்கு அட்வைஸ் பண்ற பேர்ல ஆண்டவரோட நாமத்தை மட்டும் தான் உயர்த்தணும், இந்த மாதிரி வர்ஷிப் சென்டர்னு போட்டு லைட்டு போட்டு புகை போட்டு டான்ஸ் ஆடுறதுலாம் ஆண்டோட மகிமை இறங்காது, ஆண்டோட மகிமை இறங்கணும்னா இந்த இடத்த சபையா மாத்தி இங்க பிரசங்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரோ. இந்த முழு தேசத்திற்கும் எழுப்புதலை கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான இடமாக இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க கர்த்தர் கட்டி முடித்து கொடுத்தார். ஆல்ரெடி இந்த வர்ஷிப் சென்டர் கட்டினதுலயே அப்பாவும் பிள்ளைக்கும் சின்ன மனஸ்தாபம் இருக்கலாம் செய்யும். இதுல இவரு நடுவில் வந்து எழுப்புதலுக்காக ஆண்டவர் கட்டி கொடுத்தாருன்னு விட்டுறாரு. ஐயா எழுப்புதலுக்காக கட்டி கொடுத்தாருனா நியூ லைஃப் ரிவைவல் சென்டர் தான் பேர் வச்சிடணும். என்னையா எதுவுமே தெரியாம நீங்க வர வந்து இங்க பிரேயர் பண்ணுகிறீங்க? எங்க பாஸ்டர் அவர்களுக்காக, அருமை தம்பி சாட்விக்குக்காக, இந்த ஊழிய குடும்பத்திற்காக நாங்கள் யாவரும் இணைந்த ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். அவ்வளவு பெரிய பாபேல் கோபுரம் கட்டுறதுக்கு கொடுத்த மக்களுக்குன்னா ஜபிக்க மாட்டீங்க, அவங்களாம் எதுவும் பண்ண மாட்டீங்க. ஆனா இந்த குடும்பம் மட்டும் குடும்ப ஊழியம் பண்றதுக்காக ஐயா ஜபிக்க வந்தாரு. பாஸ்டருக்காகவும் அவர் பிள்ளைகளுக்காகவும் அவர் குடும்பத்துக்காக மட்டும் ஜபம் பண்ணுவார். ஐயா வெட்கப்படாமல் இயேசுவே எனக்கு வேண்டும் என்று சொல்கிறவர்கள், நான் தேவனுடைய ஆலயமாக மாற வேண்டும் என்று சொல்கிறவர்கள். என்னடா ஐயா வேதத்திலிருந்து சத்தியத்தினா பேசுறாருன்னு நினைச்சிடாதீங்க. ஐயா சும்மா குருட்டாம்போக்குல அச்சுதான் விடுறாரு. ஆனா வேத சத்தியம் தான். தேவனுக்காக எங்கேயும் ஆலயத்தை கட்ட முடியாது, ஏன்னா கைகளால் கட்டப்பட்ட ஆலயங்கள் தேவன் வாசம் ஆகிறாருன்னு வேதம் சொல்லுது. என்ன வாசம் வந்தாருன்னா உனக்குள்ளதான் வாசம் வந்தான்னு ஆண்டவர் சொல்றாரு. யார் ஒருத்தவங்க மறுபடியும் பிறகுறாங்களோ அவங்களுக்குள்ள வந்து ஆண்டவர் வாசம் பண்ணி தேவ ஆலயமா மாத்துறாரு அப்படின்ற சப்ஜெக்ட் தான் ஐயா சொல்றாரு. எங்களை கழுவும் சுத்திகரியும் உமது ஆலயமாக மாற்றும் அப்பா, ஆலயமாக மாற்றும். ஐயா நம்மளதான் தேவன் ஆலயமா மாத்த போறாரு, இந்த சப்ஜெக்ட்னா உங்களுக்கு தெரியுது. அப்புறம் எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி மக்களோட பணத்துல இவ்வளவு பிரம்மாண்டமா வர்ஷிப் சென்டரா எதுக்கையா கட்டணும், இதனா எதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங்ல பேசிருந்தீங்கன்னா உங்களுக்கு கை தட்டி பாராட்டி இருப்போம். ஆனா கூப்பிட்ட கடமை ஏதோ பேசுறேன்னு ஏதோ பேசிட்டு வந்தீங்க. ஏன்னா உங்களாலையும் கேட்க முடியாது. நீங்க அவங்கள எழுத்து கேள்வி கேட்டீங்கன்னா அவங்க உங்களை எழுத்து கேள்வி கேட்பாங்க. அந்த ஒரு மனுஷனை தான் தேவ ஆலயமா கட்டுறாருன்னா எதுக்கு ஊருக்கு ஊரு கோபுரம் கட்டுறீங்க அப்படின்னு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுவாங்க. அதனால எதுவும் பேச மாட்டீங்களாயா? And blood is my brother Benjamin Clifford Mohan. Can you put your hands together? இந்த வேளையில பெஞ்சமின் அவர்கள் இந்த இடத்துல முழுமையாய் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் கூட இருந்து எல்லாம் அருமையாக நடத்தி வந்திருக்கிறார்கள். கைகளை தட்டி அவர்களை இந்த நேரத்தில் மற்றவர்களை ஆனர் செய்யும்படி அவர்களை வரவேற்போம்.
நம்ம டீமோன் ஐயாவோட பசங்க எந்த ஒரு ஆன்லைன் ப்ரேயராக இருந்தாலும் சரி, அவங்க சபையில் இருக்கிற எந்த மீட்டிங்காக இருந்தாலும் ஹானர் பண்ணி எடுத்துனா செய்ய மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்காக கட்டப்பட்ட இந்த ஒர்ஷிப் சென்டருக்கு மட்டும் 2 பேரும் மாற்றி மாற்றி ஹானர் பண்ணுறாங்க. எதுக்கியா? இதுனா அந்த ஆன்லைன் ப்ரேயரில் வந்து பேசுவார் அந்த கமாலியலு, ராபின்சனு, இன்னும் நிறைய பேர் வந்து பேசுவாங்க. ஆன்லைன் ப்ரேயர் யாரும் வரமாட்டீங்க, ஆன்லைன் ப்ரேயர் எவ்வளோ முக்கியம் தெரியுமா அப்படின்னா கிளின்னு மக்களை பார்த்து கிளிக்க தெரிஞ்ச அவங்களுக்கு NLG டீமோன் ஐயாவோட சபையில் நடக்கிற அவங்களோட ஆன்லைன் ப்ரேயருக்கு 2 பசங்க வந்தது கிடையாது. இதை நான் ஒருத்தராலையும் கேட்க முடியாது. ஏன்னா பசங்களை கேட்டா அப்போ அடுத்த மீட்டிங் கூப்பிட மாட்டான் அந்த பயம். அப்படிதானே? ஐயா டீமோன் ஐயா, உங்களை பார்த்தா இந்த கேள்வி கேட்குறேன். இந்த மாதிரி உங்க சபைக்கு வர விசுவாசிகளுக்கு சின்னதா சபை என்ன மாதிரி உண்டாக்கி கொடுத்தீங்கன்னா உங்க பையன் பின்னாடி உற்சாகமா கத்தினுறாருல, அந்த மாதிரி எல்லா மக்களும் உற்சாகமா இருப்பாங்க இல்லையா? அது என்னையா வர காணிக்கையில பிள்ளைகளுக்காக மட்டும்தான் செய்வீங்களா? வர காணிக்கையில மக்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டீங்களே? ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, கண் கண்ட சகோதரத்தில் அன்பு கூற முடியாம இருக்கிறவன எப்படி ஆண்டவர்கிட்ட அன்பு கூற முடியும் அப்படின்னு சொல்லுதியா? ஆனா உங்களுடைய அன்பு உங்களோட குடும்ப ஊழியம் உங்களோட பிள்ளைகள்கிட்ட மட்டும்தான் இருக்குல்ல. விசுவாசிகள் நீங்க எதனா ஒண்ணு பண்ணிடுவீங்க. நீங்க இந்த இடத்தை நாம் பிரதிஷ்டை பண்ண போகிறோம். இந்த பிரதிஷ்டை பண்ணும்போது இயேசு இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஒரு கிரேட் கமிஷன், ஒரு பிரதான கட்டளையை கொடுத்தார். ஐயா பிரதிஷ்டை பண்றேன்னு சொல்றாருல, இந்த இடத்த பத்தி அடுத்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்ப ஐயா ஏதோ கட்டளைகள் ஆண்டவர் பேரை சொல்றாரு. என்ன கட்டளை? அவர் அந்த கட்டளையை ஃபாலோ பண்றாருன்னு பார்க்கலாமா? அதை நிறைவேற்றுவதற்காக முக்கியமாய் மேக்கிங் டிசைபிள்ஸ், சீஷர்களை உருவாக்க. ஐயா உண்மையாலுமே உங்களுக்கு சீஷர்களை உருவாக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்திருந்தா உங்களுக்கு அடுத்து இந்த ஊழியத்தை நீங்க உங்களுடைய சீஷர்கள் கையில கொடுக்கணும். எனக்கு அடுத்து நீங்க இதை தாங்கி நடத்தணும்னு உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட கொடுக்க மாட்டீங்க. நீங்க பண்றது குடும்ப ஊழியம். நீங்க சீசர்களை உருவாக்கல, உங்களோட பிள்ளைகளை உங்களுடைய சொத்துக்கு எப்படியாச்சும் வாரிசா வச்சிடணும்னு போராடி நிற்கிறீங்க. உங்க பசங்களை எப்படியாச்சும் ஊழியதான் ஆக்கிடணும் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு போஸ்டிங்கை கொடுத்து பிள்ளைகள்லாம் ஊழியதாரில் ஆகினீரே தவிர ஒரு விசுவாசிகளையும் நீ ஊழியதாரன் ஆகிற மாதிரி தெரியலையா? அது மாத்திரமல்ல, சுவிசேஷத்தை அறிவிக்க. ஐயா சுவிசேஷம்னா ரோட்ல போயிட்டு ஆண்டவரை பத்தி நற்செய்தி, ஆண்டவர் நம்மளுக்காக வந்து மறிச்சாரு, பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லத்தானே சுவிசேஷம். உங்களோட 2 பிள்ளைகள் எப்பயாச்சும் பிறந்து வாழ்நாள்ல ரோட்ல போய் சுவிசேஷம் சொல்லியிருப்பாங்களையா? ஐயா வேதத்துல ஊழியக்காரன், அதாவது பணக்கார ஊழியக்காரன் ஆயிட்டாங்கன்னா அவங்களோட பிள்ளைகளா ரோட்ல போய் சுவிசேஷம் சொல்லக்கூடாது அப்படின்னு வசனம் இருக்காயா? ஆண்டவரை பத்தி சுவிசேஷம் சொல்றது என் மேல் விழுந்த கடமையா இருக்குன்னு பவுல நான் சொல்லியிருக்காரியா? சரி, இப்போ கட்டியிருக்க இந்த வர்ஷிப் சென்டருக்கு விரோதமா ஐயா எவ்வளவு பேசியிருக்காருன்னு ஒரு சாம்பிள் மட்டும் காட்டுறேன் இந்த வீடியோல. அதை பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சிடுறேன். அடுத்த வீடியோல அதை தெளிவா பார்க்கலாம். இப்பெல்லாம் வெளிச்சம் தான் மொத்தமா ஆராதனையில இருக்குது. வெளிச்சம்னா லைட் வெளிச்சம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதனால அங்க மகிமை வந்துடாது. ஐயா மத்தவங்க லைட்டு போட்டு புகை போட்டா மகிமை இறங்காரு. நீங்க இவ்வளவு செலவு பண்ணி லைட்டு போட்டு புகைய போடுறீங்களே, இதுல மகிமை இறங்கிடுமா இறங்காதானே? நீங்க என்னென்ன பேசுவீங்கன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாயா? பாய். நம்ம ட்ரூத் ஸ்கேன் AI சேனல் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும். மக்களே, நீங்களும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.